ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஐ டென்ஷன் 2003ல வெளியான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேரி அலெக்ஸ்னு ரெண்டு பேர் வந்து அலெக்ஸோட வீட்டுக்கு போறாங்க. போன இடத்துல அங்க ஒரு சைக்கோ பூந்துடுறான். பூந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பமே நமக்கு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா. எங்க ஓடிட்டு இருக்கானே தெரியல. மெயின் ரோடுக்கு வர. மெயின் ரோட்ல ஒரு கார்ல ஒருத்தன் உட்காந்து இருக்கான், சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். சரி, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்போன்ற மாதிரி கதவை தட்டுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்தோட இந்த சீன் கட் ஆகுது. கட் ஆனதுக்கு அப்புறம் கனவுல இருந்து முழிக்கிறாங்க. முழிக்கிறவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மேரி அப்படின்றது தான். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் வந்து ஷார்ட் ஹேர் வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. கார்ல யார் கூட போயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் அலெக்ஸ் கூட தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அலெக்ஸ் வந்து இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அலெக்ஸும் இவங்களும் யார் வீட்டுக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அலெக்ஸோட வீட்டுக்கு தான் போறாங்க. ஸோ இவங்க இப்ப கனவுல இருந்து முழிச்சு கனவுல வந்ததை பத்திலாம் சொல்றாங்க. உடனே வந்து அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு அலெக்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மேரி, இதெல்லாம் நார்மல் விஷயம் தான், உனக்கு தான் அடிக்கடி வரும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இப்போ அலெக்ஸோட வீட்டுக்கு போறாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, சும்மா காலேஜ்ல வந்து இவங்களுக்கு லீவ் இருக்கும், சரி வந்து வீட்டில் போய் இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இவங்க போயிட்டு இருப்பாங்க. இவங்களை இப்படி காட்டணும்னு இந்த இடத்துல கட் பண்றாங்க. கட் பண்ணி வேற ஒரு இடத்துல ஒரு லேடி துணி காய போட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தூரத்துல கொஞ்சம் ட்ரக் இருக்கு. அந்த ட்ரக்ல வந்து ஒரு டிரைவர் உட்காந்துருக்கான். பார்க்க வந்து சைக்கோ மாதிரியே இருக்கான். அந்த டிரைவர் வந்து ஒரு தலையை மட்டும் வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். சோ இப்படி பண்ணிட்டு இருந்தவன் அந்த தலையை வெளியே தூக்கி போடுறான். ஆடியன்ஸ் நமக்கு ஷாக் ஆகுது. என்னடா வந்து ஒரு தலையை தனியா போடுறானே அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இதை தொடர்ந்து என்ன ஆக போகுதுன்னு ஆடியன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த வீட்டுக்கு நெருங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வீட்டை நெருங்கிட்டு இருக்காங்க. அப்படி நெருங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து நான் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போறேன்ற மாதிரி அலெக்ஸ் இறங்கிடுறாங்க. அலெக்ஸ் இறங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஆயும் வரல. அதே மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்க. என்ன ஆச்சுன்றதுக்காக மேரி பயந்து போய் அவங்கள தேடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க கிண்டல் பண்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இப்போ உடனே வந்து இப்ப மேரி அலெக்ஸ் கிட்ட கோவப்படுறாங்க. ஏன் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தொடர்ந்து ரெண்டு பேருமே அலெக்ஸோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அலெக்ஸோட அப்பாவும் அம்மாவும் அதுக்கப்புறம் வந்து தம்பி ஒருத்தர் இருப்பான், அந்த பையனும் வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க. தம்பி மட்டும் தூங்கிட்டான். இப்ப அப்பா என்ன சொல்றாருன்னா, ஏன் இவ்வளவு லேட், நீங்க சீக்கிரமா வருவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு. நாங்க கூட சாயந்தரம் வந்துடலாம் தான் நினைச்சோம், ஆனா லேட் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அலெக்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, வெளியே போய் நம்ம தம் அடிச்சுட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல, எனக்கு தம் அடிக்கிற மூடி இப்ப இல்ல அப்படின்றாங்க. உடனே இப்ப வந்து மேரி மட்டும் வெளியே போய் உட்காந்து ஊஞ்சல் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல தம் அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரூம்குள்ள வந்துருவாங்க. ரூம்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு தூக்கமே வராது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மியூசிக்கை கேட்டுக்கிட்டே வந்து அங்க மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது கீழே கதவு தட்டுற சவுண்ட் கேட்கும். இவங்களுக்கு அது கேட்காது, ஆடியன்ஸ்க்கு கேட்கும், மத்தவங்களுக்கு எல்லாம் கேட்கும். ஏன்னா இவங்க ஹெட்செட் போட்டதுனால அவங்களுக்கு கேட்காது. சோ இந்த அப்பாவும் வந்து வெளியே யாரு கதவு தட்டுறா அப்படின்றதுக்காக பார்க்க போவாரு. அப்படி பார்க்க போகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, கதவை திறந்து வரது ஒரு சைக்கோ வருவான். சோ அந்த சைக்கோ வரதை எதிர்பார்க்க மாட்டாரு. அவன் வந்தோடனே இவர் அடிக்க ஆரம்பிச்சிருவான். இவரோட தலையை வந்து அங்க ஒரு படிக்கட் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து உள்ள விட்டுருவான். சோ இதை தொடர்ந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து கத்துற சவுண்ட்லாம் கேட்கும். மேலே இவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க முழிச்சிருவாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட பசங்களும் வந்து எந்திரிச்சிருவாங்களா. பசங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பத்திரமா உள்ள போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இவன் கீழே டேபிளை வச்சு அவரோட மண்டையே பொளந்துருவான். ரத்தம் பீச்சிட்டு அடிக்கும். சோ இந்த அம்மாவும் சரி நம்ம இதுக்கப்புறம் போய் பார்க்கணும்னா அந்த பையனை வந்து உள்ளே இருக்க சொல்லிட்டு கீழே இறங்குவாங்க. கீழே இறங்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவன் துரத்திட்டு வர ஆரம்பிச்சிருவான். அவன் பார்த்துருவான். இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னமும் வந்து அலெக்ஸ் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா மேரி வந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தவங்க எந்திரிச்சிருப்பாங்க. எந்திரிச்சு யார் அவன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரூம்ல பயந்துகிட்டே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. சோ அவனும் ஒரு இடத்துல கடந்து அந்த லேடி எல்லாரையும் கொல்லணுன்றதுக்காக தான் வருவான். சோ அங்க இருக்கிற பசங்களை எல்லாம் கொன்றுவான். பசங்களை கொன்னதுக்கு அப்புறம் இந்த நேரம் வந்து மேரி வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனா அலெக்ஸ் இன்னமும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அம்மா மாட்டிப்பாங்க அந்த கில்லர் கிட்ட. அவன் துரத்திக்கிட்டே வருவான். அந்த அம்மா வந்து யாரோட ரூம்க்கு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா மேரியோட ரூம்க்கு வருவாங்க. அப்ப மேரி என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு ஷெல்ஃபுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிற ஷெல்ஃபுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. சோ இப்போ அந்த லேடி சாவறதை இவங்க கண்ணாலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இவன் கண் முன்னாடியே வந்து கழுத்து அறுத்து கொன்னுட்டு இருப்பான். சோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமா பயப்படுவாங்க. இப்ப வந்து அலெக்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அலெக்ஸ் என்ன ஆனா, அலெக்ஸை காணவே காணுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதை தொடர்ந்து அந்த கில்லர் இவங்களோட கழுத்து அறுத்துட்டு அங்க இருந்து இறங்கி போவான். சோ இறங்கி போனதுக்கு அப்புறம் சரி அலெக்ஸை தேடலாம் அப்படின்ற மாதிரி மேரியும் அந்த கதவை திறந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பார்ப்பாங்க. என்ன ஆன்ட்டி ஆச்சு அப்படின்னும் போது அவங்க ஏதோ சொல்ல வருவாங்க. ஆனா ஏதோ சொல்ல மாட்டாங்க. உடனே சரி மேரி வந்து நம்ம அலெக்ஸை காப்பாத்துவோம் அப்படின்ற மாதிரி போவாங்க. அங்க போய் போனை டெய்ல் பண்ணுவாங்க. போன்ல யாராவது கிடைக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. எதுவுமே வந்து டெய்லே ஆகாது, அதாவது சிக்னலே போவாது. இப்போ வந்து அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலெக்ஸும் காணாம போயிருப்பா. எங்கடா போனா அலெக்ஸ் அப்படின்னும் போது தான் அவன் ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த வண்டிக்குள்ள அலெக்ஸ் இருக்கிறது தெரியும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு கத்துவாங்க. கத்துறது உங்களுக்கு கேட்டு அந்த வண்டிக்குள்ள போவாங்க. வண்டிக்குள்ள போய் சொல்லுவாங்க, உன்னை காப்பாத்துறேன், நீ கவலையப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கில்லர் அங்க வர சவுண்ட் கேக்குது. ஏன்னா கில்லர் வந்து படிக்கட்டு இறங்கி கதவை திறந்து வரான். சோ கில்லரை நம்ம அடிச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா கில்லர் ரொம்ப நேரம் வரல.
எதுக்குடா இவன் ரொம்ப நேரம் வராம இருக்கான்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போட்டோல எதையோ பிச்சிட்டு இருப்பான். பிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் பொறுமையா வந்துட்டு இருப்பான். வந்துட்டு இருக்க கில்லரை வந்து நம்ம அடிச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த கதவுக்கு இந்த சைடு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு கதவை மட்டும் சாத்திடுவான். கதவை சாத்திட்டு அந்த கதவை லாக் பண்ணிடுவான். சோ இப்ப மேரிக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா இப்படி பண்ணிட்டான், சரி நம்மளும் இவன் போற இடத்துக்கு போய் தான் ஆகணும் போலன்ட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து கதவை லாக் வேற பண்ணிருக்கான், எப்படியாவது கீ எடுத்து அதை ஓபன் பண்ணும். சோ அந்த விஷயத்தை கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல அலெக்ஸ் வேற கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப மேரி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கத்தாத, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் கூட வரேன், எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன், நீ கவலையே படாத அப்படின்றாங்க. சோ இப்படி இருக்கும்போது அவங்க சாவியெல்லாம் எடுத்துட்டு அந்த பூட்டெல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பெட்ரோல் ஃபில் பண்ற இடத்துக்கு வருவாங்க. அங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களே தான் பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கணும். இப்படி இருக்கும்போது வெளியே மேரி வந்துருவாங்க. அங்க பக்கத்துலயே வந்து ஸ்டோர் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டோருக்குள்ள வந்து வேகமா வந்துடுறாங்க. வந்தோடனே கொஞ்ச நேரத்துல அந்த கில்லரும் அந்த ஸ்டோருக்குள்ள தான் வரான். இப்ப கடைக்காரர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒளிஞ்சுக்கிறேன், காட்டி கொடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி ஃபேஸ்லயே வந்து சொல்லிடுறாங்க. சொன்னோன்னு அந்த கடைக்காரரும் இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. உடனே அவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த கில்லர் வந்து வாங்குறான், சில விஷயங்களை வாங்குறான். இந்த விஷயத்த வந்து ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ நம்மள பாத்துருவானா பாத்துற மாட்டானா அப்படின்னும் போது இந்த கடைக்காரர் கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறாரு, இங்க என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியல, என்னடா இந்த பொண்ணு பயப்படுறாளே அப்படின்றதுக்காக போன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப அந்த கில்லர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, போன்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி கையை தடுக்கிறாரு. தடுக்கிறதுக்கு அப்புறம் வந்து ஜூஸ் வேணும்னு சொல்றாரு. அந்த ஜூஸ் பார் கிட்ட எடுக்க போறாரு. எடுக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் அந்த பொண்ணே ஒளிஞ்சிருப்பாங்க, அதாவது மேரி ஒளிஞ்சிருப்பாங்க. சோ அவர் கண் அப்படியே அலைபாயறத பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கில்லர் வந்து ஒரு கத்தியை வச்சு அவனை காலி பண்ணிடுவாரு. சோ இந்த விஷயத்த பார்த்தோன்னா மேரி பயங்கரமா பயப்படுவாங்க. அங்க இருக்கிற பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. அவன் பாத்ரூமையும் விட்டு வைக்க மாட்டான். அந்த பாத்ரூம்லயும் ஒவ்வொரு டோரா செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா இவங்க கஷ்டப்பட்டு மூச்சு அடக்கிட்டு வந்து சவுண்ட் விடாம அமைதியா இருப்பாங்க. அதனால அந்த கில்லர் வந்து அந்த விஷயத்த கடந்துட்டு போயிடுவான். கடந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவனை விட்டுறவும் கூடாது. அங்க இருந்தும் வந்து போலீஸ்க்கு டயல் பண்ணுவாங்க. இந்த வாட்டி காலும் போயிடும். போலீஸும் வந்து ஸ்பாட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவன் அதுக்குள்ள வண்டி எடுக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு எல்லோ கார் இருக்கும். அந்த எல்லோ காரை நம்ம எடுத்துடலான்ட்டு இவங்க அவனை சேஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்படி துரத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி துரத்திட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவங்க கையில கன் இருக்கும். அந்த கன்னு வந்து கடையில தான் எடுத்திருப்பாங்க. சரி அதை வச்சு அவனை சுடலாம் அப்படின்றதுக்காக நினைப்பாங்க. சரி டயரையாவது நம்ம சுட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு சுட பார்க்கும்போது அதுல வந்து புல்லட்டே இருக்காது. அதுக்கு புல்லட் இல்லாததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வில்லன் ஓட்டுறான் பாத்தீங்களா, அவன் கீழே புல்லட் எல்லாம் போடுவான். சோ அவன் வந்து இவங்களுக்கு முன்னாடியே அதுல இருக்கிற புல்லட் எல்லாம் எடுத்துட்டான்றத நமக்கு சொல்லுவாங்க. இப்போ வந்து வண்டி போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த ட்ரக் முன்னாடி இருக்காது, பின்னாடி வந்து இவங்களை இடிச்சு தள்ளிரும். இவங்க ஒரு இடத்துல வந்து விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரக் எங்கன்னு அந்த இடத்துலயே தேடுவாங்க. ட்ரக்குக்கும் ஆக்சிடென்ட் ஆகி நிக்கும். சோ இதை தொடர்ந்து அந்த ட்ரக் விழுந்த இடத்த தேடி தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்படி தேடி போயிட்டு இருக்கும்போது அந்த கில்லர் எங்க போனானே உங்களுக்கு தெரியாது. இவங்களும் பயந்து பயந்து தேடிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல மட்டும் லைட் தொங்கிட்டு இருக்கும். என்னடா இது லைட் தொங்கிட்டு இருக்குன்னு அந்த லைட் கிட்ட போவாங்க. அப்படி லைட் கிட்ட போகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அங்க கில்லர் வந்துருவான். ஆனா இவங்க உசாரா வந்து கையில வந்து ஒரு இரும்பு கம்பி சுத்தின மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வச்சு அந்த வில்லனை பொல பொலன்னு பொலக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமா சண்டை நடக்கும். அதுல வில்லனை பயங்கரமா அடிச்சிருவாங்க. இவங்க இப்படி அடிச்சிட்டு இருக்க இடத்துல இந்த இடத்துல நமக்கு காட்டுவாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, போலீஸ் வந்து அங்க விசாரணைக்காக வந்திருப்பாங்க. விசாரணைக்கு வந்த போலீஸ் வந்து அந்த கடையில நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. அந்த நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும்போது சரி சிசிடிவி ஃபுட்டேஜை பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல பார்த்தா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்கும். உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, அந்த கில்லர் தானே வந்து அந்த கடைக்காரரை கொன்னா. ஆனா இந்த ஃபுட்டேஜ்ல எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மேரி தான் வந்து அந்த கடைக்காரரை கொன்ன மாதிரி வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். நமக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் இங்க காட்டுவாங்க. இங்க மேரி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அலெக்ஸோட கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வாயில போட்டிருக்க விஷயத்தையும் கழட்டி எடுத்துருவாங்க. எடுக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அலெக்ஸ் வந்து பயங்கரமா கோவப்படுவாங்க மேரி மேல. என் குடும்பத்தையே நீ கொன்ட்டியே, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்க. இந்த விஷயம் மேரிக்கு புரியவே புரியாது. நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்துட்டு மிரட்டவே ஆரம்பிச்சிருவாங்க. என் குடும்பத்தை நீ தான் கொன்ன, இப்ப என்ன ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிற அப்படின்னுவாங்க. ஒண்ணுமே மேரிக்கு உண்மையாலே புரியாது. நீ என்ன சொல்ற அப்படின்னுவாங்க. அப்பதான் அலெக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு கையில வச்சிருக்க கத்தி வச்சு குத்திடுவாங்க. குத்திட்டு அங்க இருந்து ஓடிடுவாங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மேரி தான் அந்த கில்லர், அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து மாறி மாறி காட்டுவாங்க. கில்லர் அதுக்கப்புறம் மேரி இப்படி காட்டிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அலெக்ஸ் வந்து ஓடிட்டாங்க, தப்பிச்சு ஓடி அங்க ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டி கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அந்த வண்டிக்காரரும் வண்டிக்குள்ள ஏத்திடுவாரு. ஏத்திக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே கார்ல ஏறி தப்பிக்க பாக்குறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நடுவுல மேரி வந்து ஆயுதத்தோட வந்து நின்னு அந்த காரை ஆக்சிடென்ட் ஆக்கிடுவாங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த காரை ஓட்டுற டிரைவரை காலி பண்ணிடுவாங்க. காலி பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அலெக்ஸ் வந்து கஷ்டப்பட்டு வந்து வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன எதுவும் பண்ணிராத, என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி கெஞ்சுவாங்க. சோ அப்பதான் வந்து இந்த கேரக்டர் வந்து திரும்பி பழையபடி வந்து நமக்கு வந்து மேரி மாதிரி மாறி காட்டுவாங்க. சோ இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணல, நீ புரிஞ்சுக்கோ, நான் தான் உன்னை காப்பாத்தவே வந்தேன் அப்படின்ற மாதிரி கிட்ட பேசுறாங்க. இப்படி பேசும்போது இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல ஒரு ஆயுதம் இருக்கும். அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு டக்குன்னு குத்திடுவாங்க. சோ அவங்க குத்துனதுல வந்து அந்த ஆயுதம் வந்து
வந்து பின்னாடியே வந்துரும். பெரிய ராட் மாதிரி இருக்கும், அதை குத்திடுவாங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு அடுத்த ஷாட் வந்து இவங்க ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம அன்னியன் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். சோ அந்த வியாதி தான் இவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இவங்களா கற்பனை பண்ணிப்பாங்க இன்னொரு கேரக்டரா. சோ அந்த கேரக்டரா சில கொலைகளையும் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் லாஜிக்கலா நிறைய இடத்துல உங்களுக்கு இடிக்கிற மாதிரி தோணும். அது எல்லாமே வந்து மேட்ச் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எப்படி இந்த டிரைவ் பண்ணாங்க, இவங்களே எப்படி பின்னாடி உட்காந்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வரும். கிடையவே கிடையாது, அவங்க டிரைவ் தான் பண்ணாங்க, பின்னாடி யாருமே உட்காரல. என்னன்னா வந்து இவங்க அலெக்ஸ் தான் தப்பிக்கிறதுக்காக கத்துனாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.